நம்பிக்கைதான் புனிதமான உறவுக்கான ஆழமான அஸ்திவாரம். அது தகர்ந்த நிலையில் விலகுவதே நல்லது. வகுப்பு 5ஆம் வகுப்பு, பாடம் தமிழ். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க போவது இயல் 3 செய்யுள் நீதிநெறி விளக்கம். நீதிநெறி விளக்கம்னா என்ன? நீதிநெறி விளக்கம் என்பது ஒரு தமிழ் நீதிநூல். இதில் கடவுள் வாழ்த்து பாடல் உட்பட 102 செய்யுள்கள் உள்ளன. இளமை, செல்வம், யாக்கை ஆகியவற்றின் நிலையாமை, கல்வியின் சிறப்பு, துறவியர் பின்பற்ற வேண்டியன, இவையெல்லாம் செய்யக்கூடாதவை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நீதிநெறி விளக்கத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபரர். நீதிநெறி விளக்கத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபரர். இவருடைய பெற்றோர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்முக சிகாமணி கவிராயர். அம்மா பேர் சிவகாம சுந்தரி. இவர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருவைகுண்டம் என்னும் ஊரில் பிறந்தார். இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளமையிலேயே இவர் கவிப்பாடும் ஆற்றல் பெற்றவர். ஆனால் குமரகுருபரர் பிறந்தது முதல் 5 ஆண்டுகளே என்ன பண்ணியிருக்கார்? இவர் பேசாமல் இருந்தார். எப்போ அவர் பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் அருளால் பேசும் ஆற்றல் பெற்றவர் இவர். பேச்சு வந்த பிறகு இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நூல்கள் எழுதியிருக்கார். கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மீனாட்சி அம்மை குரம், மதுரை கலம்பகம் முதலியன பல நூல்கள் என்ன பண்ணியிருக்காரு? குமரகுருபரர் எழுதியிருக்காரு. இவருடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு. இந்த நீதிநெறி விளக்கத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 3 பாடல் கொடுத்துருக்காங்க இல்லையா? 1 கடமை ஆற்றுபவர் செயல். 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடமை ஆற்றுபவர் செயல். கடமைனா என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கும் இல்லையா? இப்போ படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணும். வேலைக்கு போனால் தான் அவங்களுடைய குடும்பம் என்ன பண்ண முடியும்? நல்லா இருக்க முடியும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன ஆகும்? ஒவ்வொரு கடமை இருக்கும் இல்லையா? அப்போ கடமை ஆற்றுபவர்களின் செயல் எப்படிப்பட்டது என்பதை பற்றி தான் நமக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க நீதிநெறி விளக்கத்தில். மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வெவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவ மதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார். மெய் வருத்தம். மெய் வருத்தம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலுக்கு ஏற்படும் துன்பம். மெய் வருத்தம்னா என்னது? உடலுக்கு ஏற்படும் துன்பம். பாரார் பசி நோக்கார். பசினா என்ன? இப்போ நமக்கு சாப்பிட்றோம் இல்லையா? உணவுப் பொருள் சாப்பிட்றோம் இல்லையா? இப்போ பசி எடுத்தால் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? சாப்பிட்றோம். அதுதான் பசி நோக்கார். கண் துஞ்சார். துஞ்சார்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறங்கார். துஞ்சார்னா என்னது? உறங்கார். மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார். மெய் வருத்தம்னா உடலுக்கு ஏற்படும் துன்பம். பசி நோக்கார்னா பசி எடுக்கிறது. கண் துஞ்சார். துஞ்சார்னா என்னது? உறங்கார் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ தம் உடலுக்கு ஏற்படும் வருத்தத்தையோ பசியையோ கண் உறக்கத்தையோ எவ்வெவர்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க, பிறர். சரிங்களா? எவ்வெவர் தீமையும் பிறர் செய்யும் தீமைகளையோ மேற்கொள்ளார் செவ்வி. செவ்வினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம். செவ்வினா என்னது? காலம். எவ்வெவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி. பிறர் செய்யும் தீமைகளையோ காலத்தினுடைய அருமையையோ அருமையும் பாரார் அவ மதிப்பும்
கொள்ளார். காலத்தினுடைய அருமையையோ பிறரால் ஏற்படும், செவ்வினா அருமைன்னு சொன்ன இல்லையா, பிறரால் ஏற்படும் அவமதிப்பு. அவமதிப்புனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இகழ்ச்சி. அவமதிப்புனா என்னது? இகழ்ச்சி. அப்போ பிறரால் ஏற்படும் அவமதிப்பையோ பொருட்படுத்த மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கருமமே கண்ணாயினர். கருமமே கண்ணாயினர். கருமமே நான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கொண்ட. கருமமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கொண்ட செயல் கடமை. தாம் ஏற்றுக்கொண்ட கடமையாகிய கருமமே கண்ணாயினர். தாம் ஏற்றுக்கொண்ட கடமையாகிய செயலில் கண்ணாயினர்னா என்ன? கண்போல் கருதுபவர். கண்ணா அப்படின்னா கண்போல் கருதுபவர், கண்ணும் கருத்துமாக செயல்படுபவர். கண்ணும் கருத்துமாக செயல்படுபவர். தாம் ஏற்றுக்கொண்ட கடமையாகிய செயலில் என்ன பண்ணுறாங்க? கண்ணும் கருத்துமாக இருக்கிறாங்க. மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வெவ்வ தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார். கருமமே கண்ணாயினர். தம் உடலுக்கு ஏற்படும் வருத்தத்தையோ பசியோ கண் உறக்கத்தையோ பிறர் செய்யும் தீமைகளையோ காலத்தின் அருமையையோ பிறரால் ஏற்படும் அவமதிப்பையோ பொருட்படுத்த மாட்டார்கள். ஆனால் தாம் ஏற்றுக்கொண்ட கடமையாகிய செயலில் என்ன பண்ணுவாங்க? கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். இரண்டாவது பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனியவர் சொல்லே என் சொல். இனியவர் சொல்லே என் சொல். அதாவது சொற்கள் பேசுவதில் எப்படிப்பட்ட சொற்களாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனியவர்னா யார்? நல்ல குணம் உடையவர்கள். இனியவர்னா யார்? நல்ல குணம் உடையவர்கள். இனியவர்னா நல்ல குணம் உடையவர்கள். அவர்களுடைய சொல்ல மற்றவங்களுக்கு இன்பம் பயக்கதாக இருக்கிறது தான் என்னது? என் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இனியவர் என் சொல்லினும் என் சொல்லே இன்னார் கனியும் மொழியும் கடுவே அனற்கொளுத்தும் வெங்காரம் வைத்தெனினும் நோய் தீர்க்கும் மெய் பொடிப்ப சிங்கி குளிர்ந்தும் கொளும். இனியவர்னா என்ன சொன்ன? இனியவர்னா நல்ல குணம் உடையவர்கள். என் சொல்லினும் இன் சொல்லேனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பம் பயக்கும் சொல். இன் சொல்லேனா இன்பம் பயக்கும் சொல். இனியவர்னா நல்ல குணம் உடையவர்கள். என் சொல்லுனா என்ன? இன்பம் பயக்கும் சொல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இனியவர் என் சொல்லினும் என் சொல்லே இன்னார். நல்ல பண்புடையவர் கூறும் கடும் சொற்களும் கேட்பவருக்கு நற்பயனையே தரும். தீய பண்புடையவர்கள் கூறும் இனிய சொற்களும் அவற்றை கேட்பவர்களுக்கு என்னதான் தரும்? இறுதியில் தீமையை தான் தரும். தீய பண்புடையவர்கள் யார் ஒருவர் நினைக்கிறாங்களோ அவங்க கடைசியில் அவங்களுக்கு கேட்பவர்களுக்கு எது தான் தரும்? தீமையில தான் கொண்டு முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கனியும் மொழியும் கடுவே. கடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நஞ்சு. கடுனா என்னது? நஞ்சு. நஞ்சுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுமையானது. நஞ்சுனா என்னது? கடுமையானது. கனியும்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிவான இனிய சொற்கள். கனிவான இனிய சொற்கள். அனர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு, தீ. தீனாலும் நெருப்புனாலும் ஒன்று தான் இல்லையா? தீ. அனல்னா என்னது? தீ அப்படின்னு சொல்கிறாங்க. கனியும் மொழியும் கடுவே அனற்கொளுத்தும். தெளிவு கனிவான இனிய சொற்கள் பேசுபவர்களும்
அதாவது அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிவான இனிய சொற்கள் பேசுபவர்களும் நெருப்பாக சுடும் நஞ்சு. கடுனா என்ன சொன்ன? நஞ்சுனா என்ன? கடுமையாக பேசுதல் இல்லையா? அப்போ நெருப்பாக சுடும் இயல்புடைய வெங்காரம் என்னும் மருந்து பொருள். வெங்காரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வகை மருந்து பொருட்கள். வெங்காரம் என்ன? ஒரு வகை மருந்து பொருட்கள். நெருப்பாக சுடும் இயல்புடைய என்னது? வெங்காரம் வெய்தெனினும். வெங்காரம்னா ஒரு வகை மருந்து உப்பு. வெங்காரம் என்னும் மருந்து பொருள் சுட்டாலும் உடல் என்ன ஆகிடும்? போக்கும். நம்ம உடலில் எந்த நோய் ஒன்று இருந்தாலும் அந்த வெங்காரம் எனும் ஒரு வகை மருந்து உப்பு நம்ம உடலில் சேர்க்கும் பொழுது நம்ம உடலில் என்ன நோய் இருந்தாலும் அது என்ன ஆகுது? நம்ம உடலை விட்டு போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெய்தெனினும் நோய் தீர்க்கும் மெய் பொடிப்ப சிங்கி குளிர்ந்தும் கொள்ளும். சிங்கினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நஞ்சு. கடுனா நஞ்சு தான் பார்த்தோம், சிங்கினாலும் நஞ்சு தான். கடுனெனும் பார்க்கும் பொழுது கடுமையான நஞ்சு, சிங்கி எனும் பார்க்கும் பொழுது அந்த நஞ்சு மிகவும் ஒரு குளிர்ச்சியானது. அதாவது நம் உடல் சிங்கி குளிர்ந்தும் கொள்ளும், உடல் மகிழும்படியான குளிர்ச்சி உடைய சிங்கி என்னும் நஞ்சு உயிரை என்ன ஆகுது? போக்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனியவர் எச்சொல்லினும் என் சொல்லை என்னார் கனியும் மொழியும் கடுவே அனல் கொளுத்தும். வெங்காரம் வெய்தெனினும் நோய் தீர்க்கும் மெய் பொடிப்ப சிங்கி குளிந்தும் கொள்ளும். நல்ல பண்பு உடையவர்கள் கூறும் கடும் சொற்களும் கேட்பவர்களுக்கு பயனையே தரும். தீய பண்புடையவர்கள் கூறும் இனிய சொற்களும் அவற்றை கேட்பவர்களுக்கு என்ன தரும்? இறுதியில் தீமையை தரும். நெருப்பாக சுடும் இயல்புடைய வெங்காரம் என்னும் மருந்து பொருளை நம் உடலில் சுட்டாலும் நம் உடலில் உள்ள நோய் என்ன ஆகுது? தீர்ந்து போய்விடும், நம்மை விட்டு விலகி போய்விடும். உடல் மகிழும்படியான குளிர்ச்சியுடைய சிங்கி என்னும் நஞ்சு உயிரை என்ன ஆகுது? போக்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மூன்றாவது பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன்றாவது பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவையே நன்னெறியாகும். இவையே நன்னெறியாகும்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பொய் பேசக்கூடாது. அதாவது ஐம்பொறிகள்லாம் மெய்வாய் கண் மூக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? இதனால் என்னென்ன உணர்வுகள் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. பொய்க்குரலை வன்சொல் பயனில வென்று இந்நான்கும் எய்தாமை சொல்லின் வழுக்காத்து மெய்யில் புலம் ஐந்தும் காத்து மனமாசு அகற்றும் நலமன்றே நல்லாறு எனல். பொய்க்குரலை வன்சொல். வன்சொல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடும் சொற்கள். வன்சொல்னா என்னது? கடும் சொற்கள். பயனில வென்று இன் நான்கும். பயனில வென்று இன் நான்கும். என்னென்ன சொற்கள் நான்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொய் பேசுதல், கோல் சொல்லுதல். பொய் பேசக்கூடாது, கோல் மூட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ நீங்கள் இன்னொருத்தவங்கிட்ட ஒரு கருத்தை சொல்லுவீங்க, அவங்க அந்த கருத்தை ரெண்டாக போயிட்டு இன்னொருத்தவங்கிட்ட சொல்லுவாங்க. கோல் மூட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் கோல் சொல்லுதல். கடும் சொல் பேசுதல், அதாவது கோபமாக பேசுறது. பயனற்ற சொற்களை பேசுதல், இல்லாத ஒன்றை பேசுறது இல்லையா? பயனற்ற சொற்களை பேசுதல் என்னும் 4 குற்றங்களை நீக்கி, பொய் பேசுறது, கோல் மூட்டுறது, கடும் சொற்களை பேசுறது, பயனற்ற சொற்களை பேசுறது, இந்த 4ம் சொற்களை நீக்கி எய்தாமை சொல்லின் வழுக்காத்து மெய்யில். மெய்யினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐம்பொறிகள் சொல்கிறோம் இல்லையா? அதுதான். அதாவது எய்தாமை சொல்லின் வழுக்காத்து. வழுக்காத்துனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றங்கள் ஏற்படாமல் பாதுகாத்தல். வழுக்காத்துனா குற்றங்கள் ஏற்படாமல் பாதுகாத்தல். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எந்த ஒரு குற்றங்களும் இல்லாமல் என்ன பண்ணணும், நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். மெய்யில் புலம் ஐந்தும் காத்து. புலம் ஐந்துனா ஐம்பொறிகள் சொன்ன இல்லையா, என்னென்ன புலம் ஐந்தும் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணர்தல், சுவைத்தல், காணுதல், முகர்தல், கேட்டல். உணர்தல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய். உணர்தல்னா என்னது, ஒன்று மெய். 2 சுவைத்தல். சுவைத்தல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய். இப்போ நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம சாப்பிட்ற பொருள் எப்படிப்பட்ட சுவையாக இருக்குன்றது வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய வாயை வச்சு சுவைத்து சொல்கிறோம் இல்லையா. 3 காணுதல். காணுதல்னா என்ன அப்படின்னா கண்ணால் பார்க்கறது. முகர்தல், மூக்கால் நம்ம என்ன பண்ணணும், முகர்ந்து பார்க்குறோம். 5 கேட்டல், செவி, என்ன பண்ணுறோம், காது மூலமாக கேட்குறோம் இல்லையா. இந்த 5 பொறிகளால் ஏற்படும் உணர்வுகள் மனமாசுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றம். மனமாசுனா என்னது, குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 பொறிகளால் ஏற்படும் உணர்வுகள் தீ நெறியில் செல்லாமல் அடக்கி, அகற்றும்னா அடக்கி, நலமன்றே நல்லாறு எனல், மனதில் குற்றம் உண்டாகாதவாறு நற்செயல்களை செய்வதே நன்னெறியாகும். நல்லாறுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னெறி. நல்லாறுனா என்னது, நன்னெறி அப்படின்னு சொல்கிறாங்க. பொய்குறளை வன்சொல் பயனில வென்று இந்நான்கும் எய்தாமை சொல்லின வழுக்காத்து மெய்யில் புலம் ஐந்தும் காத்து மனமாசு அகற்றும் நலமன்றே நல்லாறு எனல். பொய் பேசுதல், கோள் சொல்லுதல், கடும் சொற்களை பேசுதல், பயனற்ற சொற்களை பேசுதல் என்னும் 4 சொற்குற்றங்களை நீக்கி மெய், வாய், கண், மூக்கு, செவி, அதாவது உணர்தல், சுவைத்தல், காணுதல், முகர்தல், கேட்டல், இந்த 5 பொறிகளால் ஏற்படும் உணர்வுகள் தீய நெறியில் செல்லாமல் அடக்கி மனதில் குற்றம் உண்டாகாதவாறு நற்செயல்களை செய்வதே நன்னெறியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இதுக்கு பின்னாடி பேஜில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க பின்னாடியில் இல்லையா. இந்த 1 மார்க்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் கூறுக, பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல் தருக, கோடிட்ட இடங்களை நிரப்புக, குருவினா கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதை எல்லாமே படிச்சுட்டு பார்க்காம ரஃப் நோட்டில் எழுதி பார்க்கணும். தமிழ் நோட்டு போட்டு என்ன பண்ணணும், வினா எழுதி விடை எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நீதிநெறி விளக்கத்தில் மொத்தம் 3 பாடல் கொடுத்துருக்காங்க. 3 பாடலில் முதல் பாடல் நமக்கு மனப்பாட பாடல். முதல் பாடல் என்னது, மனப்பாட பாடல். இதை 4 அடியும் படிச்சுட்டு பார்க்காம எழுதி பார்க்கணும். ஃபேர் ஒர்க் நோட்டில் இந்த நீதிநெறி விளக்கம் தலைப்பு போட்டு இந்த மனப்பாட பாடல் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஸ்டின் வித் ஆன்சர் 1 மார்க்கு 2 மார்க்லாம் எழுதணும். சரிங்களா. நன்றி.